செல்லக்குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்க தேன்மொழி சந்தனராஜத்தை. உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். இந்த குட்டி கதையோட பேர் தெரியுமா? குட்டி யானை. இந்த குட்டி யானை கதையை யார் எழுதினா தெரியுமா? சா முத்துக்குமாரி அவர்கள். வாசிப்பு இயக்க நூல்ல இருந்தா இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன். வாங்க கதையை கேட்கலாமா? குட்டி யானை ஒண்ணு வகுப்பறையில உக்காந்து வரைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படின்னு வெடிச்சதம் கேட்டுச்சு. எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுக்கு ஓடினாங்க. இந்த குட்டியான மட்டும் பயத்துல கத்துச்சு. மேஜைக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்குச்சு. காதை இறுக்கமா மூடிக்குச்சு. குட்டி முயல் மட்டும் உள்ள வந்துச்சு. வந்து பயந்து போன இந்த குட்டி யானைய பார்த்துச்சு. மெதுவா தொட்டு பார்த்துச்சு. பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டு வெடி சத்தந்தா, பயப்படாத அப்படின்னு சொல்லுச்சு. குட்டியான அந்த மேசையில இருந்து மெதுவா மெல்ல வெளியில வந்துச்சு. திருப்பி அதோட இடத்துல போய் உக்காந்துக்குச்சு. ஆனா இந்த குட்டி முயல் அது கவனிக்கவே இல்ல. குட்டி முயல் பேசினதும் அதுக்கு கேட்கவே இல்ல. மறுநாள் இந்த குட்டியான என்ன தெரியுமா பண்ணுச்சு? பட்டாம்பூச்சி வரைஞ்சிச்சு. இந்த சிவப்பு பட்டாம்பூச்சி அழகா வரைஞ்சிருக்க அப்படின்னு முயல் பாராட்டுச்சு. அப்பயும் இந்த குட்டியான முயலை கவனிக்கவே இல்ல. குட்டியான சிவப்பு பட்டாம்பூச்சி, சிவப்பு பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லுச்சு. திரும்ப திரும்ப சொன்னதையே சொன்னுச்சு. கீழே குனிஞ்சுகிட்டே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாரும் குட்டியானைய கிண்டல் பண்ணாங்க. குட்டி முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுச்சு. டீச்சர் படகு வரைய சொன்னாங்க. குட்டியான என்ன பண்ணுச்சு தெரியுமா? படகு அழகா வரைஞ்சிச்சு. நல்ல பெரிய பெரிய படகா வரைஞ்சிச்சு. கலர் கலர் படகா வரைஞ்சிச்சு. படகுகள் வானத்துல மிதந்துச்சு. டீச்சருக்கு ஒண்ணுமே புரியல. படகு வானத்துல பறக்குமா அப்படின்னு கேட்டாங்க டீச்சர். குட்டியான எங்கோ வேடிக்கை பார்த்துட்டு பபான்னு முழிச்சிட்டு இருந்துச்சு. ஆமா டீச்சர், இது பறக்கும் படகு அப்படின்னு குட்டி முயல் பதில் சொல்லுச்சு. உடனே குட்டியான முயலை திரும்பி பார்த்துச்சு. முதல் முறையா பார்த்துச்சு. அழகா சிரிச்சுச்சு. விளையாட்டு பாடவேல குட்டியான விளையாட போவே இல்ல. முயல் குட்டியான பக்கத்துல போய் உக்காந்துச்சு. மெல்ல பேச்சு கொடுத்துச்சு. அது வச்சிருந்த கேரட்டை கொடுத்துச்சு. குட்டியான முதல்ல வாங்கவே இல்ல. முயலை நிமிர்ந்து பார்த்துச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. குட்டியான முதல்லா பேச ஆரம்பிக்குது. என்ன தெரியுமா பேசுச்சு? எனக்கு சத்தம் கேட்டா பயம். அதனால என்ன, எனக்கும் தான் பயம் அப்படின்னு முயல் சொல்லுச்சு. நான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றேன். அன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் விளையாட்டை பத்தி பேசினாங்க. நானும் பேசினேன். ஆனா நான் பேசுறத மட்டும் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குட்டியான சொல்லுச்சு. என்கிட்ட பேசு, நான் கேக்குறேன். எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு குட்டி முயல் சொல்லுச்சு. நான் புதுசா யார்கிட்டயும் பேச மாட்டேன். யார் தொட்டாலும் பயப்படுவேன். பார்க்கவும் பயமா இருக்கும் அப்படின்னு குட்டியான சொல்லுச்சு. அப்படியா? அதான் என்ன பார்க்கவே இல்லையா நீ ரொம்ப நாளா? பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு குட்டி முயல் சொல்லுச்சு. என்ன யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு குட்டியான சொன்னதுக்கு, இல்ல இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உன்னைய அப்படின்னு குட்டி முயல் சொல்லுச்சு. குட்டியான நிமிர்ந்து பார்த்துச்சு. முயல சந்தோஷமா பார்த்துச்சு. சிரிச்சுச்சு. நீ புதுசு புதுசா வரையறது எனக்கு பிடிக்கும். நீ கேக்குற சில கேள்விக்கு டீச்சருக்கே பதில் தெரியாது. ஒரு நாள் மதனு அவன் பிறந்த தேதியை சொன்னான் தெரியுமா? அன்னைக்கு நீ சரியா அன்னைக்கு என்ன கிழமைன்னு சொன்ன, சரிதானே அப்படின்னு குட்டி முயல் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உன்னையும் பிடிச்சிருக்கு குட்டியான தனக்குள்ள சொல்லிக்குச்சு. குட்டியானையும் முயலும் நிறைய நிறைய பேசினாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. விளையாடுறத வேடிக்கை பார்த்தாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே விளையாடுறாங்க. குட்டியான சந்தோஷத்துல குதிச்சுச்சு.
என்ன குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சுச்சா? இந்த குட்டியான மாதிரிதான் உங்க வகுப்புலயும் சில குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க மூளை வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைங்களா கூட இருப்பாங்க. அவங்கள ஆட்டிசம் குழந்தைகள்னு சொல்லுவாங்க. இவங்க மற்ற குழந்தைங்கள மாதிரி சாதாரணமா பேச மாட்டாங்க. புதியவங்கள பார்த்து பழக மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் கண்ண பார்த்தே பேச மாட்டாங்க. இது வேணும், அது வேணும்னு எதுவும் சுட்டி காட்டி கேட்க மாட்டாங்க. பெரிய சத்தம் கேட்டுச்சுன்னா பயந்து போயிடுவாங்க. தனியாவே இருக்க விரும்புவாங்க. யாருகிட்டயும் பழக மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு குழந்தை பொறந்து 6 மாசத்துலயே இந்த பிரச்சனை இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்பத்திலே இது சரி கூட செய்யலாம்னு சொல்றாங்க. இந்த ஆக்டிசம் குழந்தைங்களை கற்பதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. எப்பயுமே அவங்க தனித்துவமாவே யோசிச்சுப்பாங்க. நினைவுத்திறன் ரொம்ப அதிகமா அபாரமா இருக்கும் அவங்களுக்கு. என்ன குழந்தைகளே, உங்க வகுப்புலயும் இது மாதிரி ஆக்டிசம் மாணவர்கள் இருக்கிறாங்களா? இவங்கள்ட்டயும் இந்த குட்டி முயல் போல நீங்களும் பழகணும், அன்பா இருக்கணும். சரியா? எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு கதையோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.